ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் ஒரு கிரிப்டோ கரன்சி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் ஜாப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஆன்லைன் ஜாப்னு சொல்கிறத விட ஆன்லைன், அதாவது நடக்கிறது மூலிமா, அவங்களுடைய மொபைலை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு நடக்கிறது வால்க் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் வந்து கொடுக்குறாங்க, பேமெண்ட் வந்து கொடுக்குறாங்க. இது சொல்லும்போது நீங்கள் கேட்கும்போது வந்து ரொம்ப காமெடியாக இருக்கலாம். காமெடியாக இருக்க ஜிபி முத்து தான் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 யூடியூப் பிளான் பண்ணுறாரு. அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதை வந்து ஏற்றுக்குருவோம். கரெக்டுங்களா இல்லையா? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரமோ நம்ம நடையாக நடக்கிறோம். வாக்கிங் போகிறது மூலியமாக நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும். இல்லை நம்ம வந்து கடைக்கு போகிறது மூலியமாக ஏர்ன் பண்ண முடியும். இப்போலாம் லாக்டவுன் டைமில் நம்ம வீட்டிலேயே தான் இருந்துகிட்ருக்கோம். எப்படியுமே ஈவினிங் டைமத்தில் எங்கேயும் வெளியில் போகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போகிறோம், கிரிக்கெட் விளையாட போகிறோம். அந்த டைமில் கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அது எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணுங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல கான்செப்ட் இருக்குது. வீடியோ நீங்கள் எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக் உங்களுக்கு சொல்கிறேன். இது யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி பண்ணணும், எந்த மாதிரி அடிஷ்னலாக இன்கம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் பேமெண்ட் ப்ரூஃபு இல்லை எப்படி வந்து இன்கம் கொடுக்குறாங்க. கிரிப்டோ கரன்சினா நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். கிரிப்டோ கரன்சி எனக்கு வந்து தெரியாது, அதில் அது பற்றின நாலேஜ் எனக்கு கிடையாது, அதில் எப்படி இன்கம் வருதுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கிரிப்டோ கரன்சினா வேறு ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ எப்படி யூஎஸ் டாலர் இருக்கோ அதே மாதிரி இது வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி பேஸ் ஒரு ஜாப்பு. கிரிப்டோ கரன்சி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண போகிறீங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு விட்ரால் பண்ண போகிறீங்க. ரொம்பவே சிம்பிள் கான்செப்ட் தான். எப்படி நடக்குது, எந்த மாதிரி ஒர்க் நடக்குதுங்கிறத உங்களுக்கு தெளிவாக நான் வந்து எக்ஸ்பிளைன் கொடுக்க போகிறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்க எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போட்டாலும் உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க, எனக்கு தற்போது வீடியோக்குள்ள போகலாம். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆப் நேம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா SYWன்னு சொல்லுவாங்க. இந்த SYW காயின்ஸை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா INR காயினை வந்து கன்வெர்ட் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால் பண்ணுறது மூலிமா இல்லை சொல்லியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் வால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த லிங்க் இந்த இந்த வெப்சைட்க்கான லிங்க் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். லிங்க் டச் பண்ணி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் கையில் மட்டும் என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுடைய பாஸ்வேர்டு உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 8 டிஜிட்டில் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த கோடு அப்படியே இந்த இடத்துல பார்த்து வந்து டைப் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு சொல்லிட்டு வேறு கோடு வரலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இன்வைட் கோடு வந்து கரெக்டாக இருக்கும், அதை வந்து ஸ்கிப் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய மதர் நேம் என்னன்னு கேட்குறாங்க. உங்களுடைய மதர் நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப் டவுன்லோட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது 13 ஸ்டெப்பு. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 இது வந்து நம்ம அதுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கிடையாது. ஓப்பனாக சொல்கிறேன், இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. முழுக்க வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி பேஸ் பண்ணினா ஒரு சாஃப்ட்வேரு SYWன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி அன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் நவ் கெட் ஃபார் ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களோட ப்ளே ஸ்டோர் போகும். நம்பி தாராளமாக ஒர்க் பண்ணலாம். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் நல்ல ரேட்டிங்ஸ், நல்ல ரிவ்யூஸ்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. ஓகே, ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணிடுறீங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஆப்போடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா SYWன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல மீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஆல்ரெடி உங்களுக்கு லாகின் ஆயிருக்காது. நீங்கள் லாகின் ஆகலைன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். லாக் அவுட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி என்கிட்ட வந்து அக்கௌண்ட் இருக்குது, நான் வந்து ஓப்பனாகவே உங்களுக்கு லாகின் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் ஆல்ரெடி நீங்கள் அதில் போட்டிருந்தீங்க இல்லையா அந்த வெப்சைட்டில், அந்த மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் கொடுத்து உள்ளே போங்க. இல்லை டேரெக்டாக நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் கூட இன்ஸ்டால் பண்ணலாம். பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஐ ஹேவ் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த இடத்துல கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் இந்த ஆப் மூலியமாகவும் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே வரலாம். இல்லை எனக்கு தெரிஞ்சு வெப்சைட்டில் நீங்கள் பண்ணி உள்ளே வரதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்படியே பண்ணுங்கள், தாராளமாக பண்ணலாம். பண்ணிவிட்டு உங்களுடைய பாஸ்வேர்டெலாம் கொடுத்து உள்ளே என்ட்ரி ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லிட்டு ஒரு டாஸ்க்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பை வந்து சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணிவிட்டு அதை லாகின் பண்ணி உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இப்போ நம்மளுக்கு என்ன ஒர்க் இருக்கும்? நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், இது வந்து ஒர்க் வந்து கிடையாது, ஆன்லைன் ஜாப்னு தான் சொல்லுவோம். பட் இதுக்கு வந்து ஜாப் பண்ணணுங்கிற கட்டாயம் கிடையாது. நீங்கள் வந்து நடந்தாலே போதும். ஒரு நாளைக்கு ரொம்பலாம் நடக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 500 ஸ்டெப் வந்து நீங்கள் நடந்தாலே போதும். அதுக்கேற்ற மாதிரியான காயின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த SW சொல்கிறேன், அந்த SYW காயின்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அந்த கிரிப்டோ கரன்சி தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா INR சேஞ்ச் பண்ணி கன்வெர்ட் பண்ணி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான இப்போ இந்த ரீசெண்டாக லான்ச் ஆன ஒரு அப்ளிகேஷன். வீட்டில் இருந்துக்கிட்டே பாக்கெட் மணி வேணும்னு நினைக்கிறவங்க அதை ட்ரை பண்ணலாம். நல்ல ஓரளவுக்கு இன்கம் வருது. நான் பேமெண்ட் ப்ரூஃபையும் உங்களுக்கு எண்டில் காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேமெண்ட் ப்ரூஃபும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ எப்படி நடக்கிறது?
நடக்கிறதா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. இந்த ஆப்பில் எப்படி நீங்கள் நடக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆப் ஓப்பன் பண்ண உடனே நடந்துடாதீங்க. நீங்கள் நடந்த ஸ்டெப் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். காசு கிடைக்காது. கரெக்ட்டுங்களா? இப்போ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 500 ஸ்டெப் இருக்க வேண்டிய இடத்துல நான் 655 ஸ்டெப்பு நான் நடந்திருக்கேன். காலையில் வாக்கிங் பண்ணும்போது இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு மினிமைஸில் போட்டு ஹெட்செட் போட்டு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியான சாங்ஸ் வந்து டெய்லி நான் கேட்பேன். இன்றைக்கி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டெப் வந்து நடந்திருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 655 ஸ்டெப்பு தான் நடந்திருந்தேன். அந்த ஸ்டெப் எல்லாமே நம்மளுக்கு இந்த இடத்துல அமௌண்ட், அதாவது கால்குலேஷன் பண்ணி நம்மளுக்கு வந்து குடுத்துடுறாங்க. அதுக்கான மைனர் இன்கம் டுடேன்னு வந்து பார்த்தீங்கன்னா 0.288 வந்து இருக்குது. கரெக்ட்டா? அப்போ நம்மளுக்கான இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ₹9 இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. ஐஎன்ஆர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ₹9 இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 13 இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாவே குடுத்துடுறாங்க. அது எப்படி பண்ணணும்னா, நீங்கள் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே நடந்துராதீங்க. ஆப் ஓப்பன் பண்ணி உங்களோட யூசர் ஐடி, பாஸ்வேர்டு ஓகே குடுத்து லாகின் பண்ணிவிட்டு, நீங்கள் வந்து இந்த இடத்துல டீம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் லெவலில் எவ்வளோ கமிஷன் கொடுக்குறாங்க, 2வது லெவலில் எவ்வளோ கொடுக்குறாங்கன்றத பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் 3வது வாங்க. மெயினர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஃப்ரீ ரெண்டல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஃப்ரீ, வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இந்த ஃப்ரீ ரெண்டலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 13 SYW வந்து கொடுக்குறாங்க. கரெக்ட்டுங்களா? இந்த 13 SYWவை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 500 ஸ்டெப்பு தான் பண்ண சொல்கிறாங்க. பெர் டேக்கு 500 ஸ்டெப்பு. நீங்கள் வந்து 45 நாளைக்கு பீரியட்ஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 45 நாள். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயின் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த கிரிப்டோ கரன்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து நம்மளுக்கு வந்து ஆட் ஆகுது. அதை நம்ம வந்து அப்படியே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணிவிட்டு அப்படியே வித்ட்ரால் போட போகிறோம். இதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேபால் அக்கௌண்ட்டு, பயோனியர் அக்கௌண்ட்டு, பேடிஎம் அக்கௌண்ட் இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. முழுக்க இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நல்ல ஒரு வாய்ப்பாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு ஆப்பு, யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய சஜெக்ஷன் என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம். எவ்வளோ இன்கம் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கீங்கிறதே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃப்ரீ ரெண்டல் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃப்ரீ ரெண்டல் அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஆல்ரெடி பண்ணிவிட்டேன் நான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் வந்து ரீசார்ஜ்லாம் எதுவும் பண்ண கிடையாது. நான் வந்து ஃப்ரீ ரெண்டல்லையும் வந்து யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துருங்க. அதை பண்ணி முடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். 500 வந்துடும். நீங்கள் எடுத்தோடனே உங்களுக்கு இந்த இடத்துல 0 தான் காமிக்கும். நீங்கள் இந்த நடந்துகிட்டே இருக்கலாம். ஒரு நாளைக்கு நான் 500 தான் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ வேணுனாலும் நடக்கலாம். விவோ மொபைல் வச்சுருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு நாளைக்கு நான் எத்தனை ஸ்டெப் வந்து நடந்திருக்கேன் அப்படிங்கிறத நைட் வந்து நம்மளுக்கு வந்து ஆக்டிவிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. கரெக்ட்டுங்களா? விவோ மொபைல் மற்ற இப்போ ரீசெண்டாக உள்ள மொபைல் எல்லாமே வந்து வருது. அப்படி நம்ம சும்மா தான் நம்ம நடந்துகிட்டு இருக்கோம். அந்த ஆக்டிவிட்டி அங்கே நம்மளுக்கு 1000 2000 வந்தாலும் நம்மளுக்கு பணம் கிடையாது. ஆனால் இந்த ஆப்பில் நம்மளுக்கு 1000 2000 ஸ்டெப்பு நடந்தால் நம்மளுக்கு நடக்கிற வாக்கிங் ஆன மாதிரியும் ஆச்சு. அது மூலியமாக வருமானம் அந்த மாதிரியும் ஆச்சு. இப்போ புரியுதுங்களா? என்ன கான்செப்ட் படி இவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு. அந்த கிரிப்டோ கரன்சியை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். கிரிப்டோ கரன்சி நம்ம வந்து வாங்கி செல் பண்ணுறது மூலியமா நம்மளுக்கு வந்து வருமானம் வருது. இல்லை கிரிப்டோ கரன்சியை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சேல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கம் ஜாஸ்தியாக கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு லேண்டு வாங்குறோம். ரூ. 50,000 கொடுத்து லேண்டு வாங்குறோம்னா, அந்த லேண்டை ஒரு 2 வருஷம் கழிச்சு விற்கும்போது அதோடைய வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். ரூ. 50,000 லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2,50,000 ரூபா போகும். ஏன்னா பண வீக்கம் வந்து அதிகமாகிடுச்சு நம்ம கண்ட்ரியில். கரெக்ட்டுங்களா? அப்போது அதனால் அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். பட் நம்ம அங்கே அப்படிலாம் பண்ண போகிறது கிடையாது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. நம்ம சேனலில் முழுக்க இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஜாப்ஸ் தான் போட்டுட்டு வரோம். நிறைய பேர் ஒரு டவுட்டு, அது டவுட்டுங்கிற ஒரு நெகட்டிவாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றுமே கிடையாது. கமெண்டில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் போடுறீங்க. உங்களுக்கு வருமானம் வர மாதிரி தான் போடுறீங்களே தவிர எங்களுக்கு வந்து வருமானம் வர்ற மாதிரி போடுறது கிடையாது. கரெக்ட்டுங்களா? நீங்கள் சொல்கிறது எல்லாமே நான் படிச்சுட்டு தான் இருக்கேன், இல்லைன்னு கிடையாது. அந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ரிப்ளை பண்ண முடியாது. ரியலி சாரி. நான் அதுக்கான ஆன்சர் அந்த இடத்துல சொல்கிறேன். அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி ஓகே தான். இது வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரியான ஆப் தான் இது, கிடையாதுன்னு சொல்லலை. ஆனால் ரெஃபர் பண்ணாமே உங்களுக்கு இன்கம் வருதா இல்லையா? ரெஃபர் பண்ணாமையே வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமே இந்த இடத்துல இன்கம் வருது. அப்போது ரெஃபர் பண்ணிங்கன்னா இதோட இன்கம் வரும்னு சொல்லிட்டு தான் அவங்க இன்கம் கொடுக்குறாங்க. இந்த ஆப் வந்து அவங்களுடைய வேலை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணணும். நீ மட்டுமே இதில் வந்து ஒர்க் பண்ணக்கூடாது, மூலியமாக உன் ஃப்ரெண்டும் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல ஆப் கம்பெனிக்காரனே கொடுக்குறான் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி. அப்போ செல்ஃபாகவே ஏர்ன் பண்ணால் நம்ம வந்து ஒரு செல்ஃபிஷ் ஆயிடுவோம். கரெக்ட்டுங்களா? மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 4 பேரும் கிடையாது, எண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ மற்ற யூடியூப் சேனலையும் நான் தப்பு சொல்ல விரும்பலை. பிராங்க் ஷோவாக இருக்கட்டும், இல்லை நான் வந்து வீட்டில் சமைச்சிக்கிட்டு நான் வந்து வீட்டில் ஆடிட்டு பாடிட்டு இருக்கேன். அப்படி இந்த டிக்டாக்ல வீடியோ போடுறாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் இப்போ யூடியூப்ல குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மூலியமாக ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மக்களை சந்தோஷப்படுத்த தான் முடியும். ஆனால் என்னால் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட வைக்க முடியும். கரெக்ட்டுங்களா? நம்மளோட சேனல் அப்படி அந்த மாதிரியான எஜுகேஷன் சேனல், அந்த மாதிரியான என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். மூலியமாக நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்க வச்சுட்ருக்கேன். அப்போது எந்த சேனல் பெருசுன்னு பாருங்கள். 1 லேக் சேனல் இருக்கிறது பெருசு கிடையாது. 20,000 சப்ஸ்கிரைபர் சேனல் இருந்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு வந்து வாய்ப்பை கொடுக்குறாங்களா? அவங்க மூலியமாக ஒரு 4 பேர் ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்றாங்களா?
நிம்மதியாக இருப்பாங்க. அப்போது பிராங்க் ஷோ பார்க்குறவங்க ஜாலியாக இருப்பாங்க, இல்லைன்னு சொல்லல. ரொம்ப ஹாப்பியாக அந்த டைம் மட்டும் தான் 5 நிமிஷம் வீடியோனா 5 நிமிஷம் வீடியோ மட்டும் தான் அவங்க சந்தோஷம் கொடுக்கும். வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு வந்து சந்தோஷத்த குடுக்காது. கரெக்ட்டுங்களா? அப்போ யூடியூப்ல எந்த மாரி சேனல் வச்சு எந்த மாரி மெயின்டெயின் பண்ணணுங்கிறத பாருங்க. அதனால என் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃபா ஏர்ன் பண்ணலாம். நீங்க அத விட அடிஷனலா ஏர்ன் பண்ணணும் அப்டின்னா, நீங்க வந்து சொல்ற மாதிரி இதுல வந்து டீம் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது மூலியமாவே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து 8% கமிஷன் குடுக்குறாங்க. அது மூலியமாவும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இன்கம் வந்து குடுக்குறாங்க. ஓகே. இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். முழுக்க முழுக்க இப்போ ஆன்லைன் ஜாப்ஸ் வர்றது எல்லாமே நம்ம செல்ஃபா ஏர்ன் பண்ணக்கூடாது. நம்மளுடைய டீமையும், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஏர்ன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுடைய நோக்கம். அது மூலியமா அவங்களுக்கு 2 மடங்கா அடிக்கிறாங்க. அவங்களுடைய ஆப்ப வந்து ப்ரமோட் பண்ற மாரி ஆயிருச்சு. அது மூலியமா அவங்க வந்து சம்பாரிக்கிறாங்க. இப்போ என் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சம்பாரிச்சுட்டு இருக்கீங்க. அந்த மாரி தான் அவங்க வந்து குடுக்குறாங்க. அதனால ரெஃபர் பண்ணி இதில வந்து அதிகமா ஏர்ன் பண்ணலாம். நீங்க வந்து செல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை நடக்கிறது மூலியமா ஏர்ன் பண்ணலாம். அத தவிர வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டீம்ன்னு இருக்கு இல்லையா? இத வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கோடு இருக்கும். இந்த கோட காப்பி பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருடைய வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 இல்ல 3 ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க. அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த கோட. பண்ணிட்டு அவருடைய மொபைல் எக்ஸாம்பிளுக்கு சிஸ்டர், பிரதர் இருந்தீங்கன்னா, பிரதர் சிஸ்டருக்கு ஷேர் பண்ணலாம். அம்மாக்கு ஷேர் பண்ணலாம். டாடிக்கு ஷேர் பண்ணலாம். அந்த ஒரு 3 ஆப் இன்ஸ்டால் பண்றது மூலியமா எப்படி டாடி வந்து நடக்காம இருக்க மாட்டாரு, சிஸ்டர் வந்து நடக்காம இருக்க மாட்டாங்க. கரெக்ட்டுங்களா? அது மூலியமா நம்மள ஏன் இன்கம் பார்க்கக்கூடாது? ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் நம்மளுடைய லைஃபே சேஞ்ச் பண்ணும். நெறைய பேருக்கு தெரியறது கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டமே படாம சாதிக்கணும்னு நெனைக்கிறாங்க. அது ரொம்பவே கஷ்டம். அந்த இருந்துச்சுன்னா தயவு செய்து மாத்திக்கோங்க. கஷ்டப்படணும். லைஃப்ல கஷ்டப்பட்டா தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு முன்னேற முடியும். இந்த இடத்துல நான் மோட்டிவேஷனல் டாக்கோ எதுவும் பேச விரும்பல. பேச அவசியமே கிடையாது. ஓகேவா? நம்ம இந்த டாபிக் உள்ள போகலாம். இப்போ எப்படி வித்ட்ரால் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன். இந்த இடத்துல ட்ரேடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க எவ்வளோ ட்ரேட் பண்ணியிருக்கீங்களோ அமௌண்ட் வந்து காமிக்கும். ஓகேவா? கரெக்ட்டுங்களா? மினிமம் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 1 அதாவது 1 SYWக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரூபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 27 சம்திங் கிட்ட வரும். இது வந்து கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். குறையாது, கூட அதாவது இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர என்னைக்குமே டிக்ரீஸ் ஆகாது. அது இந்த இடத்துல நல்லாவே தெரியுது பாருங்க எப்படி ஏறுதுங்கிறதுங்க. இந்த இடத்துல செல் SYW அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்கள்ட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த இத வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி செல் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த மொபைல்ல வந்து உங்களுக்கு நான் ஃப்ரெஷ்ஷா வந்து பார்த்தீங்கன்னா அக்கவுண்ட்லாம் ஓப்பன் பண்ணி காமிச்சேன். அதனால அதுக்கான நான் ப்ரூஃபையும் நான் உங்களுக்கு வந்து எண்டுல வந்து காமிக்கிறேன். இந்த இடத்துல எல்லாமே அமௌண்ட் குடுத்துட்டு இந்த இடத்துல செல் அப்படிங்கிறத குடுத்தீங்கன்னா, உங்களுடைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணிட்டு அந்த அமௌண்ட் டைரக்ட்டா உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து ஆட் ஆயிரும். கரெக்ட்டுங்களா? இந்த இடத்துல இந்தியன் மணியா வந்து ஆட் ஆயிரும். அத வந்து பார்த்தீங்கன்னா, INRன்னு சொல்லுவாங்க இந்தியனுக்கு. யுஎஸ் டாலருக்கு யுஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த INR மணிய டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட் மேனேஜ்மென்ட் அப்படின்னு இருக்கு. அந்த இடத்துல கலெக்ஷன் அக்கவுண்ட் மேனேஜ்மென்ட் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு யுபிஐ ஆல்ரெடி நான் யுபிஐல பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு யுபிஐ ஐடிலாம் கிடையாது. என் பேங்க் அக்கவுண்ட் தான் இருக்கு இந்த இடத்துல. IMPS அப்படின்னு இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய அக்கவுண்ட் நேம் கேட்குது, அக்கவுண்ட் நம்பர் கேட்குது, IFSC கோட் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு இந்த இடத்துல சப்மிட்ன்னு குடுத்தீங்கன்னா, ஒரு 1 டேக்குள்ளயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணி விட்டுறாங்க. ஓகே. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய இன்னொரு அக்கவுண்ட். இந்த ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 அக்கவுண்ட் இருக்கிறது. கரெக்ட்டுங்களா? இப்போ இதில வந்து பாருங்க, அ அந்த இந்தியன் INR அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 8434 இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்பு நடக்கிறது மூலியமா நம்ம வந்து ஏர்ன் பண்றோம். அந்த மைனர் அவுட்புட் இன்கம் பார்த்தீங்கன்னா தெரியும். 302 இருக்கு. இத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, செல் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்த மாரி செல் பண்ணிட்டு, அதில வரக்கூடிய அந்த செல்லிங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு INR குடுப்பாங்க. அத தான் நம்ம வந்து பேங்க் அக்கவுண்ட்க்கு வந்து ஆட் பண்ண முடியும். இதுலயுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் வந்து அதிகமா கிடைக்குது. நம்ம வந்து எவ்வளோ வால்க் பண்ணுறோமோ அதுக்கு ஏத்த மாரியான இன்கம் குடுக்குறாங்க. ரொம்ப காமெடியா தான் இருக்கும் ஆப்பு. இருந்தாலுமே இன்கம் குடுக்குறாங்க இல்லையா? இன்கம் குடுத்தாங்கன்னா நம்ம இதுதான் பண்ணக்கூடாது. கண்டிப்பா எல்லாமே பண்ணலாம். அ அடுத்தவங்கள ஏமாத்தி தான் நம்ம வந்து சம்பாரிக்கக் கூடாதே தவிர, மத்தபடி எந்த விஷயம் எப்படின்னு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து சம்பாரிக்கலாம் கண்டிப்பா. கரெக்ட்டுங்களா? இது வந்து நல்ல ஒரு நம்பிக்கையான ஆப்பு. எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு, நீங்க இதில வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. அது உங்களுடைய ஓன் விருப்பம். நீங்க எவ்வளோ சம்பாரிச்சாலும் நீங்க வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணலாம். அதுக்கு ஏத்த மாரியான சஜெக்ஷன் எதா இருந்தாலும் ஃபீட்பேக் இருந்தாலும் குடுங்க. நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான புத்தம்போது மணி ஏர்னிங்ஸ் வெப்சைட்டோட நான் வந்து உங்களுடன் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.